தேவனுடைய பெரிதான கிருபையால் கடந்த 8 ஆண்டுகளாக ஊழியத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் இமானுவேல் ராபர்ட் அவர்கள் மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் ஊழியத்தின் மூலம் தேவ மக்களை தேவ வார்த்தையில் கட்டி எழுப்பி சீஷர்களாக உருவாக்கி தலைமைத்துவ பயிற்சிகள், ஆவிக்குரிய வளர்ச்சி, மேலும் ஆலோசனை ஊழியத்தின் மூலம் பலரின் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் வழி நடத்துதலையும் கொண்டு வருகிறார். இப்போது தேவனின் மகிமையை அறிவிக்கும் மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறார். தேவனின் வார்த்தையாலும் ஆராதனையாலும் ஆசீர்வதிக்கப்பட தவறாமல் இணைந்திருங்கள். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசகாரம் என்மேல் பறக்க, நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசகாரம் என்மேல் பறக்க, நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவாய் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவாய் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் சென்று சொல்வோமா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சில நேரத்தில் நாம பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போயிருக்கலாம், பயம் நம்மளை அழுத்தி இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு, தேவனை துதிக்கிறவர்களுக்கு தேவனுடைய அந்த வல்ல கரம், காக்கும் கரம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய நிழலுக்குள்ள தேவன் நம்மை மறைத்து பாதுகாத்து இந்த நாள் வரையிலும் வைத்திருக்கிறார். இனி வரப்போகிற இந்த புதிய வாரத்திலும் உங்களை அவருடைய காக்கும் கரங்களுக்குள்ளாக வைத்து மூடி மறைத்து
பாதுகாப்பாக இந்த வாரத்தையும் கடக்க தேவன் கிருபை செய்ய போகிறார். ஆமாம், ஒரு வசனத்தை கூட நான் காமித்து கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவரு இந்த சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில எழுதுறாரு தெரியுமா? சவுல் அவரை கொலை பண்ண எத்தனித்து கொண்டு அவரை துரத்திட்டு இருக்கிறாரு. அப்போ சவுலுக்கு பயந்து இவர் என்ன பண்றாரு, பிலிஸ்தியர் தேசத்துக்கு போய் தஞ்சம் புக போறார். அப்போ அங்கே பிலிஸ்தியர் தேசத்தில் இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ தானே கோலியாத்தை சாவடித்தவன், நீ தானே கோலியாத்தை கொன்னவன். உங்கள் மக்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, சவுல் கொன்றது 1000 ஆனால் தாவீது கொன்றது 10000 என்று சொல்கிறாங்க. அந்த மனுஷன் தானே நீனு அப்படின்னு சொல்லி எல்லாரும் தாவீதை சூழ்றாங்க. சூறது மாத்திரம் அல்ல, தாவீதை கூட்டிகிட்டு போயிட்டு ஆகாஷ் ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இவன் பயந்து போகிறான். ஐயோ, ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் இருந்து நான் இன்னொரு பிரச்சனைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேனே, இந்த ராஜா நான் தான் கோலியாத்தை கொலை பண்ணேன் அப்படின்ட்டு தெரிஞ்சு கொண்டானா என்னையும் கொலை பண்ணுருவானே அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிக்கிறது போல் அவனை காமிச்சு கொள்ளுக்கிறான். வாயை ஒரு மாதிரி கோணலாக வச்சுக்கிறான், உதடுலேருந்து வாயிலிருந்து எச்சில் ஊழ்த்துற மாதிரி பண்ணுறான். அப்போ அந்த ஆகாஷ் ராஜா அவனை பார்த்துட்டு சொல்கிறாரு, எதுக்கு இவனை கூட்டிகிட்டு வந்தீங்க? இங்கே இருக்கிற பைத்தியங்கள் பத்தாதா, இன்னொரு பைத்தியத்தை வர நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறீங்களே, இவனை என் கண்ணு முன்னாடி இருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தாவீது அந்த இடத்துல இருந்து வெளியே தள்ளப்படுறான். அங்கேருந்து தப்பிச்சு அவன் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் எழுதுகிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தேவன் அவனை விடுவித்து விட்டார் என்று சொல்லி நன்றி செலுத்தும் விதமாக அவன் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். தாவீது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்லலை. எனக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை இருக்கும் பொழுது தான் நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லலை. எனக்கு ஒரு அநேக ஆசீர்வாதம் இருந்தால் தான் நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லலை. எனக்கு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் இருந்தால் தான் நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்லலை. அவன் எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவருடைய துதி என்னுடைய வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பிரச்சனையிலிருந்து வெளியே வந்த உடனே எழுதுகிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம். சில வேளையில் பிரச்சனை நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திகைச்சு போயிருப்போம். ஆனால் சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறான், அந்த பிரச்சனையின் ஊடாய் நாம் என்ன பண்ணணும், தேவனை துதிக்கணும், தேவனை கீர்த்தனம் பண்ணணும், அவருடைய நாமத்தை நம்முடைய வாயிலிருந்து சொல்லணும். சில வேளைகளில் வலி மிகுந்து இருக்கும் பொழுது நம்ம தேவனை நம்புகிறவர்களாக இருக்கணும். அதுதான் இன்னல்கள் மத்தியில் தேவனை துதிப்பது. சங்கீதக்காரனாகிய தாவீது அதை தான் பண்ணுறான். இன்னல்கள் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில் தான் தேவனை துதிக்கிறான். அப்படி எப்படி நான் துதிக்க முடியும்? என்னுடைய கவலைகளின் மத்தியில் நான் தேவனை நம்பணும். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு முன்பதாகவே நான் தேவனை துதிக்க வேண்டும். என்னுடைய வலி வேதனையின் மத்தியில் நான் தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்ல வேண்டும், அவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். அதுதான் இன்னல்கள் மத்தியில் தேவனை துதிப்பது. இன்னல்கள் மத்தியில் தேவனை துதிப்பது ஏன் வல்லமையானது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய நோக்கம், எண்ணங்கள் எல்லாமே பிரச்சனை மேலே இருக்காது, அந்த போராட்டத்தின் மேலே இருக்காது. மாறாக அந்த பிரச்சனைகளின் மத்தியில் நம்ம தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய ஃபோக்கஸையே ஆண்டவர் மாத்துறாரு, அவர் மேலே திருப்புறார். தாவீதுடைய வாழ்க்கையில் தான் பண்ணுறான். அவன் பிரச்சனையை அங்கே பார்க்கவே இல்லை, அங்கே அவன் போராட்டத்தை பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல பிரச்சனை இருந்துச்சு தான், அவனுக்கு பயம் இருந்துச்சு தான். ஆனால் அதன் மத்தியில் தான் அவன் சொல்கிறான், நான் எக்காலத்திலும் தேவனை ஸ்தோத்தரிப்பேன். இன்னைக்கு அநேகருக்கு பயம், ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா பயம் வந்துடும். நீங்கள் பைக்கு ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கும்பொழுதுலாம் பார்த்துருப்பீங்க, சடனாக ஒருத்தவங்க பக்கத்தில் நம்மளை ஸ்பீடாக க்ராஸ் பண்ணி போகும்பொழுது ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்தோடு அந்த பயம் நின்று போயிடாது, அதுக்குள்ளே அதோடு கூட சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். ஒரு மாதிரி நெஞ்சு படப்படப்பாக இருக்கும், அப்படியே வேர்த்து ஊற்றிடும். சில பேருக்கு சொல்லுவாங்க, ஒரு பயம் வந்தோடனே எனக்கு உடம்பெல்லாம் படபடன்னு ஆயிடுச்சு, வெள்ளன்னு ஆயிடுச்சு, அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேகர் அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் போய் கொண்டு இருக்கலாம். ஒரு புதிய வாரத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. அந்த புதிய வாரத்துக்குள்ளே எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குமோ, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னுடைய மேனேஜர் என்னை என்னென்னு திட்ட போகிறாருன்னு தெரியலையே, நான் பிஸ்னஸில் இவ்வளோ செட்டில்மெண்ட் அடுத்த வாரம் பண்ணணும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி நீங்கள் அநேக பயத்துக்குள்ளே இருக்கலாம். அந்த பயம் உங்களை ஒரு படபடப்பு தன்மைக்குள்ளே, ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ளே உங்களை கொண்டு போகலாம். அதோட மாத்திரம் நின்றாது. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பிரச்சனைகள் மேலே இருக்கும் பொழுது அது பயத்தை கொண்டு வரும்.
அது படபடப்பை கொண்டு வரும், அதோடு கூட அது நிற்காது, அது மனசோர்வையும் கொண்டு வரும். ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது, அவர் எல்லாவற்றையும் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். தாவீது அதை தான் பண்ணுறான். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் மத்தியில் இருக்கிறாரு, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் வல்லமை மிக்கவராக இருக்கிறார். தாவீது பிரச்சனைகளின் மத்தியில் அவன் தேவனை பார்க்கிறான். அதனால தான் அவனுடைய துதி வல்லமை உள்ள துதியாக மாறுது. அதோடு மாத்திரம் அவன் நிற்கலை, அந்த விசுவாசத்தை அவன் பலப்படுத்துகிறான். துதியின் மத்தியில் அவனுடைய விசுவாசத்தை அவன் பலப்படுத்துகிறான். தேவன் எனக்கு இதுக்கு முன்பதாக என்ன செய்திருக்கிறார், அவர் என்னென்னலாம் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தேவன் உங்களை சந்தித்திருக்கிறார். உங்களுக்கு மேபி ஒரு அற்புதத்தின் மூலமாக நீங்கள் தேவனை அறிந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்ல போய் ஆண்டவர் அதை செய்ததன் மூலமாக நீங்கள் தேவனை அறிந்திருக்கலாம். ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலமாக தான் நீங்கள் தேவனை அறிந்து கொண்டிருப்பீங்க. அப்போது இந்த நாளில் கூட நீங்கள் தேவனை, ஐயோ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குது அப்படின்னு தேவனை கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக, தேவன் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறாரோ, என்னென்ன அற்புதங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரோ அப்படின்றத நினைத்து நீங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்குவார். நீக்குவது மாத்திரம் அல்ல, ஒரு வெற்றியை தருவார். வெற்றியை தருவதோடு மாத்திரம் ஆண்டவர் நிற்க மாட்டார், உங்களுடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்துவார். யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் கூட ஒரு காரியம் நடக்குது. யோசபாத் யூதாவின் கோத்திரத்துக்கு ராஜாவாக இருக்கிறான். அப்போது மோவாப் புத்திரர்கள், அம்மோன் புத்திரர்கள், அதோடு கூட சேயீர் மலை தேசத்தார் எல்லாருமே யூத மக்களுக்கு நேராக யுத்தம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போது இந்த கேள்வியை கேட்ட உடனே யூத மக்களுக்கும் சரி யோசபாத்துக்கும் சரி பேரிடியாக இருக்குது. அப்போது யோசபாத் என்ன பண்ணுறான், எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறான், இங்கே பாருங்கள், தேசம் முழுவதும் உபவாசத்தை அறிவிங்க, தேவனை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுறான், போய் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளவு அதிசயம் செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளவு நன்மைகளை செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளவு போராட்டத்திலிருந்து எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீங்க. இப்பொழுதும் நீங்கள் அதை செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். எங்களுக்கு ரொம்ப பயம் இருக்குது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, ஆனாலும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்குது. அதை தான் அவன் பண்ணுறான். அவன் சொல்கிறான், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆண்டவர். இன்றைக்கி நீங்கள் கூட யோசிச்சுட்டு இருக்கலாம், அடுத்த வாரத்தினுடைய பிரச்சனையை நினச்சி நீங்கள் யோசித்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, பயம் என்னை ஆட்கொண்டு இருக்குது, படபடப்பு என்னை ஆட்கொண்டு இருக்கிறது, மனசோர்வு என்னை ஆட்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யோசபாத்துக்கிட்ட எப்படி சொல்கிறாருன்னா, ஆண்டவர், எப்பா நீ கவலைப்படாத, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது என்னுடைய யுத்தம், நீங்கள் வெற்றியை காணுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கும் வெற்றியை தர உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், அவரை துதிக்கும் பொழுது. ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை யோசபாத்துக்கிட்ட சொல்கிறாரு, யுத்தம் உன்னுடையது அல்லப்பா, யுத்தம் என்னுடையது அப்படின்னு சொன்ன உடனே யோசபாத் என்ன பண்ணுறான், காலமே எழுந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை பண்ணுறான். யூத ஜனங்களை, யுத்த வீரர்களை முன்னாடி அனுப்பாமல் அவன் என்ன பண்ணுறான், துதி வீரர்களை முன்னாடி அனுப்புகிறான். நீங்கள் போங்க, துதிச்சுக்கிட்டே நீங்கள் முன்னாடி போங்க, அந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் துதிச்சுட்டே போங்க, பின்னாடி எங்களுடைய யுத்த வீரர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துதி வீரர்களை அனுப்புகிறான். துதி வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் எங்களுக்கு விடுதலையை தருவார், அவர் வல்லமை மிக்கவர் அப்படின்னு சொல்லி தேவனை துதித்து பாடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கிறார். என்ன அற்புதம் தெரியுமா, எதிரிங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எதிரிங்க ஒருத்தவங்க என்ன பண்ணிக்கிட்டானுங்க, அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அப்போ இவங்க போய் பார்க்கும் பொழுது எல்லாரும் மடிந்து போய் கிடக்குறாங்க, யாருமே உயிரோடு இல்லை. அந்த நாட்களில் யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்குறார். அவங்க வாளை எடுத்துகிட்டு போய் சண்டை போடல, குதிரைகளை எடுத்துகிட்டு போய் சண்டை போடல, ரதங்களை எடுத்துகிட்டு போய் சண்டை போடல, அவங்க சும்மா இருக்கிறாங்க. வெறும் துதி வீரர்கள் மாத்திரம், வர்ஷிப் லீடர்ஸ் மாத்திரம் முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுறாங்க, தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு பிரச்சனை நமக்குள்ளே வரும் பொழுது நான் சொன்னது போல் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே பிரச்சனை மேலே இருக்கிறதுனால நம்மளால் துதிக்க முடியலை. சில பேர் சொல்லுவாங்க, பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, எனக்கு ஜெபமே வரமாட்டேங்குது, வாயிலிருந்து ஒரு ஜெபமும் வரமாட்டேங்குது. ஆனால் யோசபாத்து போல, தாவீதை போல
இன்னல்களின் மத்தியில் நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது அது ஒரு பெரிய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. ஒரு பெரிய விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருது. ஒரு பாடலை கூட நம்ம பாடுவோமா? இந்த பாடலில் வரி இப்படி சொல்லுது: குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, ஏழைகளின் பலன் என் தேவனா இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? இந்த பாடலை நீங்கள் விசுவாசத்தோடு பாடுங்க. இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். ஆமென். குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே, ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. உமை நம்புவே, உமை நம்புவே, உமை முழுவதும் சார்ந்திடுவேன். சொல்லுவோமா? உமை நம்புவேன், உமை நம்புவேன், உமை நம்புவேன், உமை முழுவதும் சார்ந்திடுவேன். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. சொல்வோமா? என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீ சொன்னாலாகுமே, நீ கட்டளையிட்டால் நிற்குமே. நீ சொன்னால், நீ சொன்னாலாகுமே, நீ கட்டளையிட்டால் நிற்குமே. உமை நம்புவே, உமை நம்புவே, உமை முழுவதும் சார்ந்திடுவே. உமை நம்புவே, உமை நம்புவே, உமை முழுவதும் சார்ந்திடுவே. இன்னும் ஒரு விசை சொல்வோமா? உமை நம்புவேன் இயேசுவே, உமை நம்புவே, உமை முழுவதும் சார்ந்திடுவே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க: ஆண்டவரே, முழுவதுமாய் நான் உண்மையிலே சார்ந்து இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை உண்மையிலே நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுக்கிற எந்த காரியமாக இருக்கட்டும், எந்த பிரயாசமாக இருக்கட்டும், அதை உம்முடைய பாதத்தில் ஒப்புவிக்கிறேன். நான் என்னுடைய பலத்தையோ, என்னுடைய பராக்கிரமத்தையோ, என்னுடைய பணங்களையோ, எனக்கு கூட இருக்கிற மக்களுடைய அந்த உறுதுணையையோ நான் நம்பவில்லை. ஐ டோட்டலி ட்ரஸ்ட் யூ லார்ட். நான் உங்களை மாத்திரம் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இதன் மத்தியில், இந்த வாழ்க்கையின் மத்தியில் போராட்டம் கண்டிப்பாக உண்டு. போராட்டம் இல்லைன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் அதிகமாக உணர முடியும். ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவங்களுடைய உபத்திரவங்களிலிருந்து நீங்களாக்கி விடுகிறாராம். இன்னொரு வசனம் அது கீழேயே சொல்லுது, 34:18 வசனம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை தேவன் ரட்சிக்கிறாராம். இன்னைக்கு நொறுங்குண்ட ஆவியோடு இருக்கிறீங்களா? கஷ்டங்களோடு, என்னுடைய கண்ணீர் யாருக்கும் தெரில, என்னுடைய கவலை யாருக்கும் தெரியல, நான் எடுக்கிற முயற்சிகளை யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல, எல்லாரும் நீ ஏன் இதை பண்ணுற, நீ ஏன் அதை பண்ணுற அப்படின்ட்டு சொல்லி உங்களை தாழ்த்த பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சாட்சி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் ஊழியத்திற்கு 8 வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போ கோவிட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லை. நான் வேலையை விட்டுட்டு தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். அப்போது இந்த கோவிட் சமயத்தில் ஊழியங்கள் எங்கேயுமே நடைபெறலை, எந்த ஒரு ஊழியமும் ஏறெடுக்கப்படலை, சர்ச்லாம் மூடிடுச்சு.
அப்போது என்னுடைய தேவைகள், என்னுடைய ஃபினான்ஷியல் நீடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த வயசில் எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட காசு கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. என்னுடைய இருதயம்லாம் அப்படியே நொறுங்கி போயிருக்குது. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்கு தான் வந்திருக்கிறேன், ஆனால் ஏன் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு போராட்டம், என்னால் என்னுடைய தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யோசனை பண்ணுறேன். அப்போது சரி, திருப்பி நம்ம ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை செய்யலாம், கொஞ்ச நேரம் வேலை செய்யலாம், நைட்டு வேலை செஞ்சுட்டு காலையில் ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்போ இருந்த ஒரு சின்ன சிஸ்டமெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டேட்டா கார்டு வாங்கிறதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வோடஃபோன் ஷோரூமுக்கு போகிறேன். அங்கே போனதுமே எனக்கு டேட்டா கார்டு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே இருக்கிற அந்த வோடஃபோன் எம்ப்ளாயி என்கிட்ட கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் என் பேர் இம்மானுவேல் அப்படின்னு தான் சொல்கிறேன். சொல்லி முடிச்சதான் அவர் சொல்கிறாரு, இம்மானுவேல், தேவன் உங்களோடு இருக்கிறார், நல்லா ஊழியம் பண்ணுங்க பிரதர் அப்படின்றார். எனக்கு அவரை யாருன்னு தெரியாது, அவருக்கும் என்னை யாருன்னு தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இம்மானுவேல் உங்கள் பேர், தேவன் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் நல்லா ஊழியம் பண்ணுங்க. நான் போனதே நொறுங்குண்ட இருதயத்தோடு தான் நான் போயிருக்கிறேன், கவலையோடு தான் போயிருக்கிறேன், துக்கத்தோடு தான் போயிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது, அதை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலை. சரி, ஒரு வேலையை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இந்த வேலையை நைட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஆனால் ஆண்டவர் அந்த வோடஃபோனுடைய ஒரு எம்ப்ளாயி மூலமாக என்கிட்ட பேசுகிறார். பார்த்துக்கோங்க, இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட கூட பேசலாம். நீங்கள் ஊழியத்திலிருந்து திசை மாறி போகிறதுக்கு யோசனை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை கொண்டு செய்யக்கூடிய திட்டத்திலிருந்து நீங்கள் விலகி போயிட்டு, உங்களுடைய சூழ்நிலையினால நீங்கள் விலகி போய் வேறு ஒரு காரியத்தை செய்யலாம் என்று யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? சமீபமாக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு சமீபமாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னைக்கு ஊழியத்தில் இவ்வளவு நாள் இருப்பேனா அப்படின்றதே ஒரு டவுட்டாக இருக்கும். உலகத்திற்கு அடுத்த காரியத்துக்குள்ளே போயிருப்பானா, ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் ஏற்ற நபரின் மூலமாய் கழுதையை கொண்டு கூட பேசக்கூடிய தேவன் அவர். எனக்கு வந்து ஒரு வோடஃபோன் எம்ப்ளாயி மூலமாக பேசினார் அன்னைக்கு அவர் சமீபமாக, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் ஊழியத்திற்கு, இந்த காலகட்டம் கொஞ்ச நாள் தான், இதுலேயே ஏன் நீ வந்து தோய்வடைஞ்சு போயிடுற, நீ தோய்வடையாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நல்லா ஊழியம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவரே என்கிட்ட அன்றைக்கி பேசின மாதிரி இருந்துச்சு. சில வேளையில் வலி மிகுந்த பாதைக்குள்ளே தேவன் நம்மளை நடத்துகிறார் அப்படின்னா அவர் நம்மை உருவாக்குறதுக்கு தான். ஒரு ஸ்கல்ப்டர் இருந்தார், ஒரு கல்லை வந்து செதுக்கிறவர் இருக்கிறார், சிலை செதுக்குவாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏன் இந்த கல்லை நீ உடைக்கிற அப்படின்னு அந்த ஸ்கல்ப்டர்கிட்ட கேட்குறார். அப்போது அந்த ஸ்கல்ப்டர் சொல்கிறாரு, இல்லைங்க, நான் இந்த கல்லை உடைக்கல, இந்த கல்லை நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கும்பொழுது அது ஒரு அழகான ஒரு சிலையாக அந்த ஸ்கல்ப்டர் வந்து வடிவமைச்சிருக்கிறார். சில வேளைகளில் உங்களை ஆண்டவர் ஒடுக்கலாம், உங்கள் மேலே ஆண்டவர் ப்ரெஷர் போடலாம், கவலைகளின் ஊடாய் உங்களை நடத்தலாம். ஆனால் உங்களுடைய இருதயம் நொறுங்கும் பொழுது, உங்களுடைய துன்பம் உங்களுடைய தொண்டையை அடைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அதனால தான் ஒரு பாட்டு சொல்லுது, ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் பொழுது என் படகு, ஆத்ம நண்பர் அவர் இயேசு, அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆழ்கடலுக்குள்ளே தான் இருக்கிறோம், அந்த படகுல தான் இருக்கிறோம். ஆனால் அதன் மத்தியில் தான் தேவன் நம்மை நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுறீங்களா? கண்களை மூடி நீங்கள் தேவனிடத்தில் பாடுங்க. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான்
நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே நடத்திடுமே. கண்களை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை நடத்துங்க. ஆண்டவரே, சில வேளையில் உங்களுடைய கண்ணீர்களை யாரும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம், உங்களுடைய வழிகளை யாரும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம், உங்களுடைய வேதனைகளை யாரும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், தனிமையான ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு பயத்தோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளினால, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளினால் அவரை துதிங்க. பிரச்சனைகளின் மத்தியில நீங்க தேவனை துதிக்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய உயிர் மீழ்ச்சியை தருவதற்கு தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை ஆண்டவர் பலப்படுத்துவார். உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். உங்களுடைய அர்ப்பணிப்பை தேவன், உங்களுடைய உண்மையான அர்ப்பணிப்பை தேவன் பார்ப்பார், அங்கீகரிப்பார், அதை அவர் மகிமைப்படுத்துவார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பயத்தோடு கூட, நடுக்கத்தோடு கூட, மனசோர்வோடு கூட, கேள்விகளோடு கூட, அடுத்த வாரத்தில் என்ன நடக்கும், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா, என்னுடைய ஃபைனான்ஷியல் நீடு, என்னுடைய செட்டில்மெண்ட் எல்லாமே நான் பண்ண முடியுமா, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் கொடுத்திருக்கிற வேலைகளை நான் கரெக்டாக டைமுக்கு முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு, வீசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறவங்க, ஆண்டவரை துதிங்க. அவர்கள் துதிக்கிற நேரத்தில் ஆண்டவரை நீங்க பதில் கொடுங்க. ஆண்டவரை, நொறுங்குண்ட ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை நீ சமீபமாய் போய் அவர்களை தொட்டு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், காக்கும் கரம் அவர்களோடு கூட இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை இந்த வேளையில் அவருடைய வாழ்க்கையில கொடுங்க. ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, சமாதானமான சூழ்நிலை அவர்களுடைய குடும்பத்தில் நிலவட்டும். ஆண்டவரே, பயத்தை நீக்குங்க, கவலைகளை நீக்குங்க, மனசோர்வுகளை நீக்குங்க. பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானத்தை அவருடைய இருதயத்தில் நீங்க வைத்து வைங்க. ஆண்டவரே, எங்களை நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணித்து உம்மை மாத்திரமே நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வசனம் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேற்றிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறோம். என் பெயர் இம்மானுவேல். இது உங்கள் மகிமையின் நேரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க, ஆலோசனை பெற, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ள 9500099717 அல்லது 7550966600 என்ற எண்ணிற்கு அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் மூலம் உங்கள் செய்திகளை அனுப்பவும். மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆவியால் நிரம்பிய ஆராதனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இடம் நம்பர் 1, பஜனை கோயில் ஸ்ட்ரீட், கணபதிபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 600059. MCC கல்லூரி அருகில், கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எதிரில். தாம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் வசித்து ஒரு ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கான சரியான இடம் இதுவாக இருக்கும். வாருங்கள், கர்த்தரை ஒன்றாக ஆராதிப்போம். உங்களை சந்திக்க எங்கள் சபை ஆவலுடன் காத்திருக்கிறது. மேலும் மறக்காமல் காணுங்கள் மகிமையின் நேரம். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 6:30 மணி முதல் 7 மணி வரை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை. தேவனின் மகிமை உங்கள் இல்லங்களில் நிரம்பட்டும்.